சுண்டைக்காயில் கூட்டு துவையல் செஞ்சுருக்கோம். புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு சுண்டைக்காயை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இடிகளில் இடிச்சுக்கும். அப்படி இல்லைன்னா கத்தியால் எல்லா சுண்டைக்காயும் லைட்டாக கீறி விட்டுக்கணும். இப்போ புளி ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க சுண்டைக்காயெல்லாம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். அது வதங்கும் போது அந்த பச்சை வாசனை போய் அந்த சுண்டைக்காயோட ஒரு காரத்தன்மை இருக்கும், அதுவும் போய் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இது வதக்கி எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெய் செட்டில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கறிவடகம் போட்டு தாளிச்சுக்குவோம். கறிவடகம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு ஒரு 5-6 பல், இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு கருவேப்பிலை, தக்காளி ஒரு பெரிய தக்காளியோட புளிப்பு கொஞ்சம் கூட இருக்கணும், புளி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு பாதி முருங்கைக்காய் அதையும் போட்டிருக்கேன். பாதி முருங்கைக்காயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் அதையும் போட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காய் போட்டுக்கணும். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கி சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.